ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள், சாய்பாபாவுக்கு உகந்த நாள். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானை சிவன் கோயிலில் குரு பகவானாக இருக்க தட்சிணாமூர்த்திக்கு போய் மஞ்சள் கொண்ட கடலை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு காலையிலேயே செய்யலாம், காலையில் செய்யுங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க செய்யுங்க, வியாழக்கிழமை செய்கிறவங்க செய்வீங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. குரு பகவானுக்கு இன்றைக்கி உகந்த நாள். குருவாக நம்ம தொடர்ந்து காலையில் வீட்டிலையே நினச்சி கூட நீங்கள் அவரை நினச்சி விளக்கேற்றி இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்க. 25/7/2024 ஜூலை மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கி வந்து சதுர்தசி திதி. 8 நாள் வரைக்குமே சதுர்தசி இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், சுவாமிமலை, ஸ்ரீ முருகன் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் புஷ்பங்கி சேவை. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே புஷ்பங்கி சேவை தான் இது பண்ணுவாங்க. சந்திராஷ்டமம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து 10:30 to 11, 10:15 to 11:15. பஞ்சமி திதி இன்னைக்கு வந்து பஞ்சமி திதிங்கிறதுனால நம்ம வந்து வாராகி தாயாருக்கு உரிய ஒரு நாள். நீங்கள் வந்து பஞ்சமி திதியில் வாராகி தாயாரை வழிபட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப நல்லது. அவங்க வந்து நிலப்பலத்தை, நமக்கு நிலம் வேணும், காடு இதெல்லாம் வேணும்னா பஞ்சமி திதியில் வாராகி தாயாரை நம்ம கும்பிட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. நிலம்பலம் செழிக்கணும்னாக்கா அவங்கள இது பண்ணலாம். அவங்க வந்து நமக்கு வந்து நில வளத்தை செழிக்கக்கூடவங்க. அவங்க தான் சப்த கன்னிமார்களை 5வது தாயாராக வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கௌரி நல்ல நேரம் 12:30 to 1:15, இரவு 6:30 to 7:30. மருத்துவ குறிப்பு: தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினசரி ஒன்று சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் பலப்படுமா. தேனில் ஊற வைத்த ஒரு நெல்லிக்காய். அதே மாதிரி தினமும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டா நல்லதுன்னு இதில் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன்: மேஷம் களிப்பு, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் கீர்த்தி, கடகம் சிரமம், சிம்மம் வசதி, கன்னி பிரீத்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஓய்வு, தனுசு பிரயாணம், மகரம் திறமை, கும்பம் நன்மை, மீனம் அனுகூலம். சந்திராசிரமம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். நாளைய விசேஷம் வந்து சஷ்டி. காலையில் 6:10 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி. சஷ்டினாவே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தினம். நாளைக்கு வந்து கார்கில் தினம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து நீங்கள் தினமுமே வெள்ளிக்கிழமையில் படித்தாலும் ரொம்ப நல்லது. வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காலையில் நீங்கள் விளக்கேற்றி ஏறு பொழுதில் 12 மணிக்குள்ளே நீங்கள் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அரவணையில் துயிலும் அரங்கனின் நாயகியே, முரண் அளித்த முகுந்தன் மனம் நாடி, நீலோற்பவ மலரின் விழி முகத்தால் நின் நீலவிழி பார்வை எனக்கு சௌபாக்கியத்தை அளிக்கட்டும். எல்லையில்லா இன்பத்தில் பார்வண்ணன் இமைகள் மூட, எல்லையில்லா காதலினால் நின் இமைகள் மூட, மறக்க அளவில்லா கருணையே உருவாய் அமைந்த தேவி, நின் கோலவிழி பார்வை எனக்கு கோடி செல்வம் அருளட்டும். இது வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தினோட தமிழாக்கம். இது வந்து நீங்கள் தினமுமே பாராயணம் பண்ணுங்க. துக்க நிவாரண அஷ்டகம், மங்கள ரூபினி மதியினி சூழினி, அதுவும் படிங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து குரு பகவானுக்கு உகந்த நாளுங்கிறதுனால அவரோட காயத்ரி மந்திரம், அவருக்குரிய சோத்திரம், தட்சிணாமூர்த்தியாக நீங்கள் ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே விளக்கேற்றி அவரை நினைத்து இங்கே சாமி கும்பிடுங்க. காயத்ரி மந்திரம்
விஷ்ணு திவ்ய நாமம். ராகுகால துர்கா அஷ்டகம். நவரத்ன மாலை, லலிதா நவரத்ன மாலை. இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாமா? தக்ஷணாமூர்த்தி. ஓம் தட்சிணாமூர்த்தியை வித்மகே தியானஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரஜோதியாஸ். இது தட்சிணாமூர்த்திக்கு, ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்குரிய காயத்ரி மந்திரம். குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே ஹிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதியாத். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறது இதை சொன்னோன்னா ரொம்ப 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 நல்லதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். துர்கா ஸ்தோத்திரம். கற்பூரவல்லியே கனக நாயகி, கற்பூர நாயகியே கனகவல்லி, அந்த பாட்டு நீங்கள் படிப்பீங்க. சக்தி மிகுந்தவளே சமயபுரம் மாரியம்மா, உன் புகழை நாங்கள் பாட நாவினில் வருவாயம்மா. அம்மா என்று அழைத்தால் அருகினில் வருவாயே, அன்பை சொரிவாயே, அருள்பல தருவாயே. கலியுகத்தின் கன்னிகளை கண் கலங்க வைக்காதே, கண் திறந்து பாருமம்மா, காட்சினி தாருமம்மா. பாலாபிஷேகம் செய்து நெக்கிருக பாடிடுவோம். தையல் நாயகி அம்மா துதி. தையல் நாயகி அம்மா, தையல் நாயகி அம்மா, என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி, ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி, உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி. சரஸ்வதி துதி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள். உள்ளம் தாம் பொருள் தேடியுணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்றொளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தினுள் இருப்பவள் ஆவாள். சகலரோக நிவாரண அஷ்டகம். திருமகள் துதி. காடு வெட்டி போட்டு கடிய நிலத்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கற்க அன்றையர்க்கு எந்தன் வந்த எங்கள் அம்மா இலக்குமியே, என்றைக்கும் நீங்காதிரு. கலைமகளை காண மலைமகள் இங்கு வந்தாள், இருவரையும் காண லக்குமி இங்கு வந்தாள். இன்றைக்கு இங்கு வந்த இம்மூன்று தேவிகளும் என்றைக்கும் நீங்காது இருப்பார்கள். இவ்விடத்தில் 8 வகையாய் இலங்கும் திருமகளே, கொட்டுமலை போல் கொடுப்பவளே, இட்டமலர் அத்தனையும் பொன்னாகி அன்பு மனையோங்க பக்தர்கள் ஏறிட்டுப்பார். திருவிளக்கு வழிபாடு. தியான ஸ்லோகம். தீபஜோதி பரபிரம்ம தீப சர்வதமோ பக தீபனே சாத்தியதே சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. ஓம் பதஞ்சலி தேவாய நமக என ஒரு முறை சொன்னால் 9 கோடி ஞானிகள் அருள்வார்கள். இன்னைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளுங்க பிளான். அதனால் இப்பொழுதுமே நமச்சிவாய மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் மந்திரம், 5 எழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம், 6 எழுத்து சரவணமாய் காட்சி தரும் மந்திரம். ஓம் சிவாய. ஓம் சிவாய நமசிவாய. ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவ சங்கரா நமசிவாய சங்கரா. ஹரஹராய சங்கரா. சிவ சிவ சங்கரா. சசிதரனே சுந்தரேசா. ஓம் சிவாய சங்கரா. அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம இறை சிந்தனையில் இருந்தோம்னாவே போதுமானது. இன்றைக்கு நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்கள்.
அதே மாதிரி சாய்பாபாவுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்கு உகந்த நாள். நீங்கள் இதை செய்யுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்களும் செய்யுங்க சாயங்காலம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே, சமயபுரத்து எல்லை விட்டு தாயாரே வாரும் அம்மா. இது ஆடி மாதங்கிறதுனால அம்மனுக்குரிய மாதமும். தாயாரே சமயபுரத்து எல்லை விட்டு தாயாரே வாரும் அம்மா. மருகுத்தூராலே பங்காரு காமாட்சியே, மருகுத்தூராலே பங்காரு காமாட்சியே, மருகுத்தூரின் எல்லையை விட்டு தாயாரே மாதாவே வாரும் அம்மா. மாரி கருமாரி திரிசூலி தாயே அம்மா. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த மாதம் பூராமே எல்லாருமே ஆடி மாதங்கிறதுனால சமயபுரத்துக்கு அதாவது நடைபயணமாகவும் போவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அம்மனை வழிபட்டு கூழ், ஆரியக்கூழ், கம்மங்கூழ், தயிர் சாதமெல்லாம் உங்களால் முடிந்ததை அம்மனுக்கு உகந்தது மாவிளக்கு அதையும் இது பண்ணி சாமிக்கு படையலிட்டு பிரசாதமாக கொடுங்க. ஒருத்தர் வீட்லேயே கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலர் அங்கே போய் பொங்கலிட்டு பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க. பூஜையை பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன வழிமுறையோ அதை செய்வாங்க. செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான்